பூ பரவாயில்ல, நல்லா ஒயிட்டாக இருக்குது, காம்பு நீளமாக இருக்குது. பிரகாசுங்க, பற்றமலை கிராமம், புதுப்பேர்கடவு பஞ்சாயத்து, சத்தியமங்கலம் வட்டம், ஈரோடு மாவட்டம், தமிழ்நாடு. நான் வந்து மல்லி பயிர் செஞ்சுருக்குங்க. இது வந்து ராமேஸ்வரம் மல்லி, நாத்தா வாங்கி போட்டது. இது வந்து 4 வருஷ செடிங்க. உங்களுக்கு இது வந்து மொக்குல வந்து மொக்கல்கள், காம்பல்கள், இலை சுருக்கம், காம்பு சுருக்கம், இப்படி பல பிரச்சனை இருந்தது. அப்போ வந்து இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்துங்க, FL77 APKS ஆர்கானிக்ஸ் திருப்பூர், அவங்க வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இது நாங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ 10 லிட்டர் தண்ணியில் 200 மில்லி APKS FL77 இந்த மருந்தை யூஸ் பண்ணுறோம் நாங்கள். இப்போ இது நல்லா தான் இருக்குது. இதுக்கு முன்னால் இலை சுருக்கம், இலை கருகல், காம்பு சுருக்கம், மொக்கு புழு, இப்படி பல பிரச்சனை இருந்தது. முரணை, இந்த பிரச்சனையெல்லாம் இப்போ தீர்ந்துருச்சுங்க. பரவாயில்லைங்க, ஈல்டு நல்லா இருக்கு. இதை வந்து ஒரு 10 டோஸ் கொடுத்துட்டோங்க நாங்கள். 10 டோஸ் கொடுத்து பூ பரவாயில்ல, நல்லா ஒயிட்டாக இருக்குது, காம்பு நீளமாக இருக்குது, மார்க்கெட்டில் நல்லா போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இதை மறுபடியும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து கவாத் பண்ணி விட்டதுனால இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. நான் அடுத்து நாளையிலேருந்து இதை மறுபடியும் FL77 யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் 4 நாள் இடைவெளியில் ஒவ்வொரு டோஸ் கொடுத்துட்டே இருப்போம் கண்டினியூஸாக. அப்போ வந்து பூ நல்லா இருக்குது. உங்களுக்கு பூ வைக்க ஆரம்பிச்சப்பறம் இதை கண்டினியூவாக யூஸ் பண்ணால் ஈல்டு அதிகமாகுது. கண்டினியூ பண்ணணுங்க. நீங்கள் ஒரு தடவை அடிச்சுட்டு விட்டுட்டீங்கன்னாவெல்லாம் அது அப்படி ஒன்றும் ரிசல்ட் கிடைக்கிறது இல்லை. கண்டினியூவாக யூஸ் பண்ணால் நல்லா இருக்குங்க. இன்னும் நான் வெயில் காலத்துக்கு யூஸ் பண்ணல, மழை காலத்தில் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வெயில் காலத்தில் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். பரவாயில்லைங்க. பாருங்க, இதெல்லாம் அரும்பு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் மல்லி பாருங்க, இதெல்லாம் மொக்கு வைக்க ஆரம்பிச்சிடும். இது அப்படியே இன்னும் 2 நாள் பூ வெளியே வந்துருங்க. ஒவ்வொரு இதுலையும் மொத்தம் 9 மொக்கு வைக்கிங்க. APKSக்கு ஒரு நன்றி.